நீங்க என்னைக்கு ஜெயில இருந்து வந்து சந்தோஷமா இருக்கீங்களோ அப்பதான் நம்ம வாழ்க்கை கணவன் மனைவியா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாரு. பெருசு, எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் போய் மளிகை கடையில வாங்கினா எனக்கு 5% கமிஷன் கொடுப்பாங்க. கமிஷன் கொடுப்பானா? கஜாவை பத்தி கரெக்டா சொல்றேன். இல்லனா இந்த ஏரியா இந்த உலகத்துல இருக்க மாட்டடா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே தவிர தாம்பத்திய வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்கலக்கா. என்னடி சொல்ற? இல்லக்கா, நீங்க என்னைக்கு ஜெயில இருந்து வந்து சந்தோஷமா இருக்கீங்களோ அப்பதான் நம்ம வாழ்க்கை கணவன் மனைவியா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாரு. என்னாச்சு இந்த கைலாசத்துக்கு? ஏன் இப்படி முட்டாள்தனமா செஞ்சிருக்காரு? எந்த மனுஷனாவது இப்படி செய்வானா? உங்க மேல அவ்வளோ பாசம்க்கா அவருக்கு. மண்ணாங்கட்டி பாசமா பாசம். இப்படி கூட யாராவது பாசத்தை காட்டுவாங்களா? என்னால என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு தண்டனையா? அக்கா, இது தண்டனை இல்லக்கா, சந்தோஷம். வாய மூடு. சந்தோஷமா சந்தோஷம். பாசத்தை எப்ப வேணா எப்படி வேணாலும் காட்டலாம். ஆனா சந்தோஷத்தை அந்தந்த வயசுல தான் அனுபவிக்கணும். ஆமா, இந்த விஷயத்த நீ ஜெயிலுக்கு வந்தப்போ ஏன் சொல்லல? நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்களம்மா. இங்க பாரு உஷா, என் புருஷன் எப்ப போனாரோ அப்பவே என் சந்தோஷம் போயிடுச்சு. நான் பெத்த பொண்ணு என்ன அம்மா இல்லைன்னு சொன்னதும் மிச்சம் மீதி இருந்த சந்தோஷமும் போயிடுச்சு. இங்க பாரு, எனக்காக நீங்க வாழக்கூடாது, உங்களுக்காக தான் நீங்க வாழணும். இந்த விஷயத்தையெல்லாம் நான் கைலாசத்துக்கிட்ட போய் பேச முடியாது. நான் சொன்னதை அப்படியே சொல்லு, அவன் புரிஞ்சுக்குவான். என் பொண்ணுதான் என் அம்மான்னு கூப்பிடல. இன்னும் 10 மாசத்துல உன் பிள்ளையாவது என் அம்மான்னு கூப்பிடணும். இதுலதான் என் சந்தோஷம் இருக்கு. என்ன? சரிங்கக்கா. என்ன தமிழ், 2 பேரும் எதுவும் பேசிக்காம உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? ஓ, நான் போன பிறகு சென்டிமெண்டா பேசி அழுது தீத்துட்டியா என்ன? நான் இனிமே உன் கூட பேச மாட்டேன் கைலாசம். நீயும் என்கிட்ட பேச வேண்டாம். ஐயோ, என்ன தமிழ் நீ? எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குற? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? நீ செஞ்ச தப்பு என்னன்னு உஷா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆமா, ஹாஸ்டல் அகாமடேஷன் இருக்கா? நான் போய் கேட்டு ரூம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? ரெடியா இருக்கு. அக்கா, அப்பப்ப வந்துட்டு போக்கா. கண்டிப்பா வரேன். சரியா? வரேன் உஷா. சரிக்கா, பார்த்து ஜாக்கிரதை. டேய், என்னங்கடா போன விஷயம் என்ன ஆச்சு? ஓகே தான். கடைசியா அந்த கஜா புளியந்தோப்பு ரங்கா குரூப்ல தான் இருந்திருக்கா. அந்த ரங்கன் ஆளை விட்டு கொலை பண்றதுல பெரிய கில்லாடியா. அப்படி பார்த்தா உன் ஃப்ரெண்டை கொலை செய்ய கஜாவை அவன் தான் அனுப்பியிருக்கணும். நான் அப்பவே நினைச்சேன், தலை இல்லாம வால் ஆடாதேன்னு. மீன் வித்தவை எப்படி கொலை செய்ய வந்தானே இப்பதானே புரியுது. அப்ப தமிழ் செல்விய கொலை பண்றதுக்கு ஒரு கூட்டமே சுத்தி நிக்குது. பாவண்டா, இது அப்புறம் எவனோ செஞ்ச கொலைப்பலி இது மேல விழுந்துச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் இறங்கினாதான் சரியா. டேய், நமக்கு வேலை வந்துச்சு, வாங்கடா. இந்த வேலைக்காரியே இன்னும் வரல. இவ சரி வர மாட்டான். இவளை எப்படியாவது கட் பண்ணி ஆகணும். என் புள்ள சம்பளத்தை இவளே காலி பண்ணிடுவா போல. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடுறேன். வர்றதே லேட்டு,
இதுல பாதி வேலை முடிகிறதுக்குள்ள போறேன்னு சொல்லிடுவா. ஏதாவது கேட்டா முறைக்கிறா, இல்லைன்னா கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் நமக்கு சரி வராது. இவளால எனக்கு டென்ஷன் ஆகி பிபி சுகர் தான் அதிகமாகுது. ஆ? ம். என்ன சொல்லுமா, நான் கால் பண்றேம்மா உனக்கு. ஆ சரி சரி. ஆ அப்புறம் இவ வீட்டு வேலை செய்ய வந்தாளா இல்ல ஆபீஸ் வேலை செய்ய வந்தாளா? அந்த டாக்டர் வீடு செட் ஆகலம்மா. எப்ப பாரு அந்த பொம்பளை பேய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. நேத்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டா. நேத்து எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு என் புருஷன் கிட்ட சொல்லி அவளை கத்தியாலேயே குத்த சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமாமா வந்துட்டாரு. அவர் நேத்தே ஜெயிலேருந்து வந்துட்டாரு. ஜெயில இருந்து வந்தானா? என்னமோ ஊர்ல இருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆ சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். ராத்திரி வீட்டுக்கு வந்துரு, பார்ட்டி இருக்கு. அது இல்லாம பார்ட்டியா? இருக்கு வந்துரு. அடிப்பாவி, ட்ரிங்க்ஸ் பழக்கம் வேற இருக்கா? காலம் கெட்டு போச்சு. சரிடி வை, நான் அப்புறமா பேசுறேன். ஏம்மா? என்ன பெருசு? என்னது பெருசா? நீ வீட்டுக்கு வேலை செய்ய வந்தியா அல்லது மேக்கப் பண்ணிக்கிட்டு வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? மேக்கப்புக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி அதை விடு. ஆமா, 1 மணி நேரத்துக்கு மேல போனா ரன்னிங் மீட்டர்னு சொன்னில, இப்ப நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்கிய, இப்ப நான் அதுக்கு ஃபைன் போடணும்ல? என்னது ஃபைன் போடுறியா? போடு. ஆனா அதுக்கேத்த மாதிரி நாங்க கரெக்ட் பண்ணிடுவோம்ல. அது எப்படி கலெக்ட் பண்ணுவ? அது தொழில் ரகசியம். சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடு. 500 ரூபாயா? எதுக்கு? மளிகை சாமான் வாங்கணும். என் வீட்டுக்கா இல்ல உன் வீட்டுக்கா? என் வீட்டுக்கு வாங்கணும்னா 5000 ரூபாய் ஆகும். நான் சொன்னது உங்க வீட்டுக்கு. ஏய், நீ ரொம்ப தான் பேசுற. நீ ஒன்றும் போய் வாங்க வேண்டாம். என்னென்ன வாங்கணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல அது சரி வராது. நான் போய் வாங்கிட்டு வரேன். யாரு வாங்கிட்டு வந்தா என்ன? உனக்கு மளிகை ஜாமான் தானே வேணும். பெருசு, எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் போய் மளிகை கடையில் வாங்கினா எனக்கு 5% கமிஷன் கொடுப்பாங்க. கமிஷன் கொடுப்பானா? அப்ப அவன் என் காசு வாங்கி தானே உனக்கு கொடுப்பான். இப்போ கொடுக்க போறியா இல்லையா? ஏய், அதெல்லாம் முடியாது. நானே போய் வாங்கிட்டு வரேன். சரியான தலைவலி கேஸா இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது. ச்சே. தமிழ் வந்திருக்கா? வாடா போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டா. இத பாருமா, அவ வேணா உங்களுக்கு மகளா இருக்கலாம், ஆனா எனக்கு அக்காவும் இல்ல, எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டான். போ, மரியாதையா வெளியே போ, இல்ல நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அம்மா, அம்மா, எப்பமா வந்த? நான் எப்பயோ வந்துட்டேன். ஆனா நீங்க தான் வேற ஒரு உலகத்துல இருக்கீங்க. இல்ல, நான் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். சும்மா தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா உங்க மனசுல என்னவோ இருந்துச்சு. இல்ல உஷா, நான் எதையுமே யோசிக்கல. ஏமா, நான் வந்து உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். நீ என்னை திரும்பி கூட பார்க்கல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். என் மனசுல ஒண்ணு இல்லம்மா. பொய் சொல்லாதீங்கம்மா. அப்பாவையும் ரகியும் பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவை பத்தி எனக்கு கவலையே இல்லம்மா. அவரு எப்படியாவது போகட்டும். பாவம், ரகு என்ன பாவம் பண்ணா? அவன் நான் பரிமாறினாதாம்மா சாப்பிடுவான். அம்மா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்டு சாப்பிடுவான். இப்ப என்ன செய்யறான்னு தெரியலையேம்மா. ஏதோ சொல்லுவாங்களே, கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு. அந்த மாதிரி இருக்குமா நீங்க நினைக்கிறது? அப்பா ரகு கூட இருக்கும்போது என்னையும் அக்காவையும் நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்க.
இப்போ என்னடான்னா அவங்கள நடிச்சு வருத்தப்படுறீங்க. உங்க அப்பா மேல இருந்த கோவத்துல ரகுவை பத்தி நினைக்க முடியாம போயிடுச்சு. சரி, அம்மா போயிட்டாங்களே, அவனாவது வந்து பார்க்கணும்னு அவனுக்கு தோணல பத்தியா? எதுக்குமா வீணா கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ரகு எப்படியும் ஹாஸ்டல்ல தங்கினவன். ஹோட்டல் சாப்பாடு அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. அதே மாதிரி தான் அப்பாவும். மற்றவங்க சமைச்சு போடும்போது தான் அது வேணும் இது வேணும்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவாரு. அவரே சமைச்சு சாப்பிட்டாருன்னா சாதம் மட்டும் வச்சுக்கிட்டு ஊறுகாவை வாங்கி தண்ணி ஊற்றி சாப்பிடுவாரு. நீங்க இவங்களுக்காக கவலைப்படுறது ரொம்ப வேஸ்ட்மா. உங்களுக்காக அவங்க ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் நீங்க அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும். அவங்களும் என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமாம்மா? ஆமாமா, அவங்க வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சாப்பிடாம இருக்காங்கன்னு எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க? கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போன அம்மா இன்னும் வராம இருக்காங்களே, நாம போய் பார்த்து கூட்டிட்டு வரலான்னு ரகு நினைச்சானா? இல்லையே. வீட்ல பொம்பளைங்க இல்லைன்னா எப்படி நாரி போகும்னு அவங்களுக்கு நல்லா புரியட்டும். அது வரைக்கும் நீங்க வீட்டு பக்கம் போகாதீங்க. சமைச்சு போடுறதுக்கு மட்டும் அம்மா வேணும்னு நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு ரகு. இங்க ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மேம் உள்ள வராம போர்டே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, இது பார்க்கும்போது இன்னொரு ஜெயிலில் வந்து தங்க போகிறோமேன்னு நினச்சேன். இதுக்கு தான் கைலாசம் சார் வீட்லயே தங்கலான்னு சொன்னாரு. நீங்க தான் கேட்கவே இல்லை. ஐயோ சக்தி, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்க? சரி ஒன்றும் இல்லை, உள்ள வாங்க. இத பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் உள்ள சேர்க்க மாட்டேன். நேத்து சாயந்தரம் போனவ இப்பதான் வர்ற. கேட்டா இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, நான் சொன்னது உண்மைதாம்மா. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி உங்க வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லு. நீ சொல்றது உண்மைன்னு அவங்க சொன்னாதான் நான் உன்னை உள்ள விடுவேன். போ. வாமா சக்தி, உட்காருமா. நீ சொன்ன தமிழ்ச்செல்வி இவங்க தானா? ஆமா மேடம். வணக்கங்க. வணக்கம். தமிழ், என் பேர் மங்களம். எல்லாரும் என் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. நீ தைரியமா சந்தோஷமா இங்க இருக்கலாம். உன்னை பத்தி சக்தி எல்லாத்தையும் சொன்னான். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோதனையும் வேதனையும் நல்லவங்களுக்கு தான் வரும். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். சக்தி, உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க மேடம். பேக் கொடு. இல்லை பரவாயில்ல சக்தி. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உட்காருங்க மேடம். ஆ, மேடம், என்னை பத்தி கைலாசம் சார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு. ஊர் திருநெல்வேலி. அப்பா அம்மா, எனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க. 3 பேரா? ஆமா மேடம். பையன் வேணும் பையன் வேணும்னு கடைசியில எல்லாரும் பொண்ணுங்களா பிறந்துட்டோம். 2 தங்கச்சியுமே படிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவோட சம்பளம் வீட்டு செலவுக்கு பத்தாது. அப்போ
வீட்டுக்கு தலைமகன் தலைமகள் எல்லாம் நீதான் சொல்லு. ஆமா மேடம். ஓ நிலைமையில தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த கொடுமையெல்லாம் கைலாசம் சார் சொன்னாரு. சத்தியமா சொல்றேன் மேடம், நான் ரூம்க்கு வந்து அப்படி அழுத. வேண்டாம் சக்தி, வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாம அழக்கூடாது. அப்படி அழுதா நம்ம பலமே நமக்கு பலவீனமாயிடும். ஓகே மேடம், நீங்க சொல்றத அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சக்தி, தயவு செஞ்சு என்ன மேடம்னு கூப்பிடாத, தமிழ்னே கூப்பிடு. ஐயோ மேடம், உங்க கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு உங்க பணத்துல தான் நானும் என் குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? அந்த தப்பை நான் எப்பவும் பண்ண மாட்டேன். அப்போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், ஆனா இதை மட்டும் கேட்க மாட்டேன். சரி, ஏன் நிக்கிற? வா உட்கார். ஆமா, ஆபீஸ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஆபீஸ் ஜாயின் பண்ண உடனே கைலாசம் சார் யாரோ ரகு சார் யாரோன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க மச்சா மாப்பிள்ள ஒருவன்னு. ஆனா கைலாசம் சாருக்கு மாப்பிள்ளங்கிற பாசம் இருக்கு, தனக்கு மேல வேலை செய்யற அதிகாரின்ற மரியாதையும் இருக்கு. ஆனா ரகு சார் தான் அப்படி நடந்துக்க மாட்டாரு. எப்பவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸ்டாஃபுக்கு கொடுக்கிற மரியாதை கூட சில சமயம் கொடுக்க மாட்டாரு. அவன் நல்லவன் தான், ஆனா எங்க அப்பா பேச்சை கேட்டு அப்படி நடந்துக்கிறான். போக போக புரிஞ்சுக்குவான். இவங்க 2 பேர் தான் இப்படின்னு பார்த்தா எங்க பாஸ் கௌதம் சார் வேற. அவர் யாருன்னு பார்த்தா கைலாசம் சாரோட சகல முறையா, ரகு சாருக்கு மாப்பிள்ளையா. கேள்விப்பட்ட உடனே ஆடி போயிட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆபீஸ்ல தெரிஞ்சதும் யாரும் யார பத்தியும் பேசுறது இல்ல. ரொம்ப பயத்தோட வேலை செய்யறாங்க. இப்படி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வேலை செய்யற ஆபீஸ்ல நீங்களும் ஒர்க் பண்ணலாமே. ஐ மீன் எங்க பாஸா? இல்ல சக்தி, இப்போ ஆபீஸ்க்கு வந்து வேலை செய்யற பொறுமையெல்லாம் எனக்கு இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் எனக்கு இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க மேம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் செய்ய போறது என்ன வேலை, அந்த வேலைக்கு நண்பன் யாரு எதிரி யாரு எதுவுமே எனக்கு தெரியாது. எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. அதே மாதிரி எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. என் புருஷனை யார் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு எனக்கு இதுவரைக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா நான் தான் கொன்னேன்னு வருஷக்கணக்கா ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கொலை பண்ண ஜெயிலுக்கே ஆள் அனுப்புனாங்க. ஐயோ, ஏன் என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு எதுவுமே எனக்கு புரியல. இப்படி ஒரு புரியாத விஷயத்த நான் தேடணும்னு நினைக்கிறேன். இதுல நீ எனக்கு எந்த இடத்துல எந்த விதத்துல உதவி செய்ய முடியும்னு சொல்லு. ஐயோ மேடம், கேட்கும் போதே எனக்கு தலையே சுத்துது. இவ்வளோ பிரச்சனைய நான் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இந்த போராட்டத்துல நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஏய், எந்த ஊடுற? இந்த வீடு தான். போ. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பேரு ராக்கம்மா, கேள்விப்பட்டிருக்கியா? என்னதான் வேணும் உங்களுக்கு? இன்னும் ஒண்ணுமா? ஏய், உன் கலெக்ஷன்ல பங்கு கேட்டோ உன் ஏரியால பங்கு கேட்டோ நான் இங்க வரல. அப்ப வேற என்ன வேணும்? உன் கூட கஜான் ஒத்தி இருந்தாலே அவளை பத்தி டீட்டெயில் ஓணும். கஜாவா? பிட் பாக்கெட் அடிப்பான ஒருத்தன், அந்த கஜாவா? ஏய், வானா, என்னாண்ட தபாய்கிற வேலை வேணாம்.
கஜாவை பத்தி மறுவாதையா சொல்லு, இல்லனா நடக்கிறதே வேற. எந்த கஜாவை பத்தி கேக்குறேனே தெரியல. ஆ? நான் யார பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிற. சரி சொல்றேன். நான் சொல்ற கஜா ஒரு காலத்துல கஞ்சா வித்தவ. அப்பாலிக்க உன் கேங்ல வந்து அடைக்கலமானா. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் போட்டு தள்ளுறதுக்காக ஜெயிலுக்கு போனா. அப்பாலிக்க அதுவே புட்டுக்குச்சு. போதுமா டீட்டெயிலு? இன்னும் வாணுமா? அவளை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், தெரியும்டா, உனக்கு எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி நடிக்கிற. அத மூஞ்சை காமிச்சு கொடுக்குதே. ஏய், உனக்கு 2 நாள் டைம் தரேன். திரும்ப வந்து கேட்கும் போது கஜாவை பத்தி கரெக்டா சொல்றேன். இல்லைன்னா இந்த ஏரியா இந்த உலகத்துல இருக்க மாட்டடா. வாங்கடா. ஹலோ, நான் தான் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னல. பிரச்சனைன்னு வந்தா ஃபோன் பண்ணி தானே ஆகணும். என்ன பிரச்சனை? கஜாவை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு பொம்பளை ரவுடி வந்தா. ஹலோ, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? பணம் ஏதாவது கைமாத்தா வாங்கியிருப்பா, அதை கேட்க வந்திருப்பாங்க. வந்தவ கடன் கேட்டு வந்த மாதிரி தெரியல. கஜா ஜெயிலில் இருந்ததை பத்தி பேசினிருந்தா. எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வி கதையை பத்தினதா இருக்குமா?